வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியல்ல எடுத்துக்காட்டு 1.18 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.17 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.18. ஒரு பழ வியாபாரி கிலோவுக்கு ரூபாய் 15 லாபம் வீதம் 5 கிலோ மாம்பழங்களை விற்றார். பிறகு கிலோவுக்கு ரூபாய் 30 நட்டம் வீதம் 3 கிலோ ஆப்பிள்களை விற்றார் எனில் அவருடைய நிகர லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு? ஒரு பழ வியாபாரி மாம்பழத்தை ஒரு கிலோவுக்கு 15 ரூபா லாபம் வச்சு 5 கிலோ விற்றுருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். ஒரு கிலோகிராம் மாம்பழம் விற்ற விலை லாபம் அப்படின்னு எது வேணாலும் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு லாபம் எவ்வளவு வச்சுக்கிறாங்க? ரூபாய் 15 ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்க. அடுத்து 5 கிலோ மாம்பழம் விற்ற விலை 5 கிலோ மாம்பழம் விற்ற லாபம் ஈக்குவல் டு 5 இன்ட்டு எவ்வளோதுன்னு போட்டுக்க வேண்டியதான். 5 இன்ட்டு 15 எவ்வளவு லாபம் தான்? 15. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போடுவோம். ரூபாய் 75. நான் இங்கே டிக்டோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி டிக்டோ போடவும் வேண்டாம், நீங்கள் எடுத்து எழுதிக்கிறனாலும் எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். நட்டம் எவ்வளவு? ஒரு கிலோவுக்கு எவ்வளவு நட்டம் வச்சு விற்றுருக்காங்கன்னா 30 ரூபாய். இதை ஆப்பிள் நட்டமாக வச்சு விற்றுருக்காங்க. அது எவ்வளோதுன்னு பார்ப்போம். 1 கிலோ ஆப்பிள் விற்ற நட்டம் 1 கிலோ ஆப்பிள் விற்ற நட்டம் ஈக்குவல் டு எவ்வளவு? ரூபாய் 30. அதே 3 கிலோவுக்கு எவ்வளவு நட்டம் வந்திருக்குன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3 கிலோ ஆப்பிள் விற்ற நட்டம் 3 கிலோகிராம் ஆப்பிள் விற்ற நட்டம் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 30. இதில் எல்லாத்தையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 3 9 90. ஓகேவா? இப்போ அவருக்கு லாபமாக நட்டமாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சோம்னா நமக்கு லாபமாக நட்டமானு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவருக்கு நட்டம் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா நட்டம் லாபத்தோட அதிகமாக இருக்குது. அப்போ அவருக்கு நட்டம் தான் கிடச்சிருக்கு. அப்போ அவளுக்கு நட்டம் கிடச்சனால இப்போ நட்டம் பார்ப்போம். மொத்த நட்டம் ஈக்குவல் டு மொத்த நட்டம் ஈக்குவல் டு 90 மைனஸ் ரூபாய் 90 மைனஸ் ரூபாய் 75 இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம்னா மீதி எவ்வளவு கிடைக்கும்? 15 ரூபாய். ரூபாய் 15. அவருக்கு எவ்வளவு நட்டமாக கிடச்சிருக்குன்னா 15 ரூபாய் நட்டமாக கிடச்சிருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.